கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொகுப்போட தொடக்கமா நம்ம கிராமர் பார்க்க போறோம். அதுவும் இந்த வீடியோல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிற டாபிக்க கவர் பண்ண போறோம். நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கிராமர் கத்துக்கணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் கிராமர்? அதோட அவசியம் என்ன? அதோட தேவை என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம இங்கிலீஷ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கும் போது கிராமர் ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. கம்பெனிஸ் உங்க டைரக்டாவும் வெர்பல் எபிலிட்டி அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் டைரக்டாவும் ஸ்போக்கன் இந்த மாதிரி விஷயங்களை இன்டைரக்டாவும் உங்க கிராமட்டிக்கல் நாலேஜ கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால கிராமரை நீங்க கண்டிப்பா படிக்கணும். அது மட்டும் இல்லாம கிராமர் வந்து உங்களை இங்கிலீஷ் லாங்குவேஜ புரிய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும். நம்ம ஏன் கிராமர் படிக்கிறோம்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் கிராமர்ங்கிறத நம்ம 3 பாயிண்ட்ஸ் மூலமா புரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஃபர்ஸ்ட், கிராமர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண உதவும். இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட். ஸோ கிராமர்னா என்னன்னா, கிராமர் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரையும் அதுல இருக்கிற ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நமக்கு சொல்லும். நமக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும் போதுதான் அந்த லாங்குவேஜ நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். முக்கியமா நம்ம அந்த லாங்குவேஜ நல்லா புரிஞ்சுக்க முடியும். செகண்ட்லி, லாங்குவேஜ்ல நீங்க கிராமரை நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ எரர் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். கிராமர்ல நீங்க நல்லா பேஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு, போத் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஃபார்ம்ல. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, நீங்க கிராமர் கத்துக்கும் போது லாங்குவேஜ கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. நீங்க லாங்குவேஜ அப்ராப்ரியேட்டாவும் கரெக்டாவும் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அது உங்க கான்பிடன்ஸ பூஸ்ட் பண்ணும். இது வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும் உங்க சப்ஜெக்ட்ஸ்ல. அதுக்கு வந்து கிராமர் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஓகே, நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எய்தர் ஒரு நோட் புக்லயோ இல்லைன்னா டிஜிட்டல் நோட்ஸோ வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்களை அதை ஆக்டிவா வச்சுக்க உதவும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேசிக்கா என்னன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து categorizing words based on its function in the sentence. So parts of speech புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். நம்ம பாடியில எப்படி நிறைய பார்ட்ஸ் இருக்கோ, ears, eyes, nose, mouth, hands, legs, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேரும் போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பாடி கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் ஒன்னு சேரும் போதுதான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடைக்குது. ஓகே, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. நவுன், verbs, adjectives, adverbs, preposition, conjunctions, interjections. இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கிளாசிஃபை ஆயிருக்கு. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை புரிஞ்சுக்குவோம். எக்ஸாம்பிள், this window is made of glass. இந்த விண்டோ கிளாஸால உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள்ல விண்டோங்கிறதா நவுன். I play cricket. நான் கிரிக்கெட் விளையாடுறேன். சோ I play, அந்த பிளேங்கிறது தான் வந்து இங்க verb. இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கு. அந்த 8யுமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்க போறது நவுன். நவுன் என்னன்னா, words which name or describe. ஒரு வேர்ட் ஒரு விஷயத்தை நேம் பண்றதோ இல்ல டிஸ்கிரைப் பண்ணுது ஒரு பர்சனை, ஒரு பிளேஸ, ஒரு ஆப்ஜெக்ட இல்ல ஒரு திங்க. ஓகே, இதுல வந்து
ரெண்டு முக்கியமான கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இன்னும் கிளாசிபிகேஷன் இருக்கு, பட் ஜெனரலா பாப்புலரா யூஸ் பண்றது இந்த ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ் தான். சோ ஃபர்ஸ்ட் காமன் நவுன். சோ நவுன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வேர்ட் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நேம் பண்ணும், இல்லைன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணும். அதுதான் வந்து நவுன்ஸ். அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு பர்சன், பிளேஸ், திங் ஒரு ஆப்ஜெக்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இது நமக்கு தெரியும். ஓகே, காமன் நவுன் அப்படின்னு என்னன்னா words that describe a person, place, thing or an object in a generalized way. அதாவது ஜெனரலா ஒரு காமன் நவுன்ங்கிறது அந்த வேர்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். காமனா இருக்கிற, ஜெனரலா இருக்கிற பர்சன், பிளேஸ், திங் ஆர் an object. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ். ராஜேஷ் அப்படின்னா அது ஒரு பர்சனை நேம் பண்ணுது. இந்தியா அப்படிங்கறது ஒரு பிளேஸ நேம் பண்ணுது. பென்குயின் அப்படிங்கறது ஒரு அனிமலை நேம் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு மூவ் ஆவோம். கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து ஒரு குரூப்பை நேம் பண்றக்கோ டிஸ்கிரைப் பண்றக்கும் உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் flock of birds, flock of birds. herd of elephants, herd of elephants. ஓகே, இப்போ நம்ம இன்னும் சில மைனர் கிளாசிபிகேஷன்ஸ்க்கு போவோம். நம்ம ஏன் கிளாசிபிகேஷன்ஸ் கத்துக்கிறோம்னா, நம்ம சில காம்பனன்ட்ஸ் such as error spotting இல்ல rearrange the sentenceல இந்த மாதிரி நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. பிகாஸ் அப்பதான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் என்னங்கறத நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ இந்த கிளாசிபிகேஷன்ஸ்லாம் நீங்க ரொம்ப இதுல நீங்க மெனக்கெட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல படிங்க, அதோட லாஜிக் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப கான்கிரீட் நவுனை பார்ப்போம். கான்கிரீட் நவுன் பேசிக்கா என்னன்னா tangible திங்ஸ், அதாவது உங்களால தொட்டு உணர முடியிற விஷயங்கள், பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற விஷயங்களை டிஸ்கிரைப் பண்றதுதான் கான்கிரீட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மெல், டச். அடுத்து ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து நம்மளால தொட்டு ஃபீல் பண்ண முடியாம, அதாவது பிசிக்கல் ஃபார்ம் இல்லாத இன்டான்ஜிபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஜஸ்டிஸ். Love and justice வந்து we know it exists, but it does not have a physical form in itself. So நம்ம அந்த இடத்துல abstract noun ஆன love and justice யூஸ் பண்ணுவோம். இது just examples. Next countable, அதாவது எண்ணக்கூடிய விஷயங்கள், எண்ணக்கூடிய nouns, few, some அந்த மாதிரி. uncountable வந்து உங்களால கவுண்ட் பண்ண முடியாத nouns. For example sea, sky, வாட்டர், இந்த மாதிரி நவுன்ஸ் வந்து உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் யுவர் நாலேஜ் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன். பட் இதுக்கப்புறம் வர எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் ஜெனரல் எக்ஸசைஸ் தான். ஓகே, நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போலாம். ரேணுகா இஸ் பிளேயிங். இந்த சென்டென்ஸ்ல ரேணுகான்னு இருக்கிறது தான் நவுன். இது ஒரு பர்சனை நேம் பண்ணுது. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இதுல வரும்போது நீங்க உங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், நான் ரெண்டு வேர்ட்ஸ், அதாவது டெல்லி அண்ட் இந்தியா, இது ரெண்டுத்தையுமே வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கேன், சாரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. டெல்லி அண்ட் இந்தியா, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் இருக்கு. இதுலதான் நம்ம காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம். சோ காமன் நவுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஒரு ஜெனரலைஸ்டு திங்க, ஒரு காமனான திங்க டிஸ்கிரைப் பண்றதா காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மெம்பர் ஆஃப் அ கிளாஸ், ஒரே ஒரு மெம்பர் ஆஃப் அ கிளாஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து உதவும். இது வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிட்டிஸ் இருக்கு. டெல்லி, மும்பை, சென்னை, இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்கு. ஆனா ப்ராப்பர் நவுன் என்ன குறிக்குதுன்னா, இந்த கிளாஸ்ல, இந்த சிட்டிஸ்ல இருக்கிறவங்கள டெல்லி அப்படிங்கிறது ஒரே ஒரு டெல்லி தான் இருக்கு. இந்த சிட்டிங்கிற கிளாசிபிகேஷன்ல டெல்லிங்கிறது ஒரே ஒரு சிட்டி தான். அதே மாதிரி சென்னையும் ஒரே ஒரு சிட்டி தான். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ப்ராப்பர் நவுன்ஸா தான் கிளாசிஃபை பண்ணணும். பிகாஸ் டெல்லிங்கிறது இந்த கிளாஸ் ஆஃப் சிட்டிஸ்ல ஒரே ஒரு டெல்லி தான் இருக்கு. அதே மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியாங்கிறது ஒரே ஒரு கண்ட்ரி தான் இருக்கு. சோ இதுல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க.
காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுனை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. காமன் நவுன் ஜெனரலைஸ் திங்ஸை குறிக்கும். ப்ராப்பர் நவுன் வந்து இந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் திங் அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை குறிக்க உதவும். அது ப்ராப்பர் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் பிரீத்தி ரீச்ட் ஹோம். இதுல பிரீத்தி தான் நவுன். நெக்ஸ்ட் a flock of sheep passed through the field. இதுல flock அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நவுன். ஓகே, இப்போ நம்ம ப்ரோனவுன்ஸ்க்கு போயிடுவோம். ப்ரோனவுன்ஸ் என்னன்னா, ப்ரோனவுன்ஸ் ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உதவும். ஒரு சென்டென்ஸ்ல நம்ம நவுனை இரண்டாவது தடவையோ இல்ல அதற்கு மேற்பட்ட தடவையோ வந்து நவுனை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பதிலா நம்ம ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு ப்ரோனவுன் யூஸ் பண்றோம்னா, ஒரு நவுனை தேவையில்லாம ரிப்பீட் பண்றத தடுக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, ப்ரோனவுன் எப்பவுமே ஒரு நவுனுக்கு அப்புறம் தான் வரும், எப்பவுமே அதுக்கு முன்னாடி வராது. சோ a pronoun always comes after a noun. So first நீங்க ஒரு நவுனை கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல நவுன் என்ன அப்படிங்கறத you have to define it. அதை நீங்க டிஃபைன் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரோனவுன் ஒரு சப்ஸ்டிடியூட், அது வந்து தன்னாலேயே இண்டிபெண்டன்ட்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது ஒரு சென்டென்ஸ்ல. சோ நீங்க எப்ப ப்ரோனவுன் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு நவுனை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, காமன் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு தெரியும், he, she, it, they. ஓகே, நம்ம இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, ஏன் வந்து ப்ரோனவுன்ஸ் only after a noun அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். Jessica went to the store and bought apples. Jessica கடைக்கு போய் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. இதுல she ஆட் பண்ணிருக்கணும். Jessica went to the store and she bought apples. இதுதான் கரெக்டான யூசேஜ். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வருவோம். She went to the store and bought apples. இதுல நம்ம ப்ரோனவுன் ஷீயை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த நவுன் என்னன்னே நமக்கு தெரியாம போயிடும். சோ அந்த ஷீங்கிறது யாருன்னே நமக்கு தெரியாம போயிடும். சோ எப்பவுமே நீங்க ப்ரோனவுன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நவுனை டிஃபைன் பண்ணுங்க. அப்பதான் அந்த நவுன் என்ன அப்படிங்கிறது வந்து ரீடர்ஸ்க்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்க்கு போயிருவோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்னன்னா, இட் இஸ் when a subject and an object of a verb are the same. So ஆக்ஷனை வந்து அந்த சப்ஜெக்டே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் இத பண்ணேன் அப்படிங்கறத அந்த சப்ஜெக்ட் அண்ட் தி ஆப்ஜெக்ட் இஸ் தி சேம். சோ தானே ஒரு விஷயத்த பண்ணதை தான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் குறிக்கும். இதுல வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. சிங்குலர் வந்து myself, yourself, himself, herself, itself, oneself. Okay. Plural forms ourselves, yourselves, themselves. Okay. இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I myself cooked this meal. நானே இந்த சமையலை பண்ணேன். ஓகே. He taught himself how to drive. அவரே அவருக்கு எப்படி வண்டி ஓட்டணுங்கிறத வந்து கத்து கொடுத்துக்கிட்டாரு. அவரே அவருக்கு பண்ணிக்கிட்டாரு. So the subject and the object of the verb are the same. ஓகே, இப்போ நாம எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட், என்ஜாய் டேஷ் அட் த பார்ட்டி. நீங்க இந்த ஆன்சர்ஸ் ஐதர் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க நோட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. சோ வீடியோவை இப்ப பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சரை வந்து எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ்க்கு போயிடுவோம். என்ஜாய் டேஷ் அட் த பார்ட்டி. ஓகே, இங்க வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து யோர் செல்ஃப். பட் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா, யுவர் செல்ஃப்ங்கிறது வந்து யோர் செல்ஃப்ங்கிறது வந்து ஒரு சிங்குலர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ங்கிறத நம்ம பார்த்தோம். மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இட் செல்ஃப், ஒன் செல்ஃப்ங்கிறது சிங்குலர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். பட் இதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இதுவே வந்து என்ஜாய் யோர் செல்ஃப், என்ஜாய் டேஷ் அட் த பார்ட்டியை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சொன்னாங்கன்னா அது யோர் செல்ஃப்ஸா மாறிடும். சோ
இந்த இது வந்து கான்டெக்ஸ்ட பொறுத்து இருக்கு. யோர் செல்ஃப் அண்ட் யோர் செல்ஃப்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க ஒரு பேசேஜ் படிக்கிறீங்க இல்லைன்னா வந்து நீங்க வந்து அந்த சென்டென்ஸ் படிக்கும் போது அது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லி இருக்கிறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் யோர் செல்ஃப் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். யோர் செல்ஃப்ஸ் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்கல. ஸோ நம்ம யோர் செல்ஃப்லயே ஸ்டிக் ஆயிக்கலாம். அடுத்து we must dash every day. We must motivate dash every day. We must motivate yourself every day. Ourself னு நீங்க சொல்லலாம், yourself னு நீங்க சொல்லலாம். பட் மோஸ்டா இதுல we யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ourselves னே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸை படிக்கும் போது அதுல யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் கவனிங்க. இதுல we must motivate ourselves every day அப்படின்னு தான் வரும். yourself ன்னு வராது, ourselves ன்னு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாப்போம். she drives herself to work. இதுல sheங்கிற அந்த ப்ரோனவுன் கொடுத்துட்டாங்க, sheங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ herself அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் ஒன், the boys themselves built this model. இதுவும் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். ஏன்னா நம்ம themselves ன்னு சொல்லும் போது முக்கியமா இந்த சென்டென்ஸ்ல பாய்ஸ்ங்கிற ஜெண்டர் வந்து குறிப்பிட்டாங்க. சோ நம்ம themselves யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம themselves வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து ப்ளூரல். சோ ப்ளூரல் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ourself, yourself, themselves. சோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கும்போது the boys அப்படிங்கிற ஜெண்டரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதே இந்த ஜெண்டரை கொடுக்காம இருந்திருந்தா நம்ம themself அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ படிக்கணும். சோ themself அப்படின்னா என்னன்னா, themself வந்து ஒரு ஜெண்டரை, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஜெண்டரை வந்து either undefined-ஆ இருக்கு இல்லைன்னா ஜெண்டர் தெரியாம இருக்கும் போது நீங்க themself யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், they themselves laid the road or they themselves made this coffee. So அந்த they வந்து ஒரு ஆணா பெண்ணான்னு நமக்கு தெரியாது. So ஜெண்டர் அன்டிஃபைன்டா இருக்கும் போது நீங்க themself அப்படிங்கிற ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இங்க வந்து the boysங்கிற ஜெண்டர் வந்து டிஃபைன் ஆயிருக்கிறதுனால நம்ம themselves அப்படிங்கிற ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம இப்போ adjectiveக்கு மூவ் ஆயிடுவோம். சோ adjective அப்படின்னா என்னன்னா, adjective describes a noun or a pronoun in a sentence. சோ adjective வந்து ஒரு noun இல்ல pronounக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க உதவும். சோ adjective வந்து எப்பவுமே ஒரு noun இல்ல pronounக்கு முன்னாடி தான் வரும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. adjective always comes before a noun or a pronoun. சோ இந்த adjective வந்து நீங்க கரெக்டா ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் ஆர்டர் இருக்கு. சோ இந்த ஆர்டர்ல தான் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட adjectives யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நிறைய adjectives ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, அதை நம்ம கத்துக்குவோம். சோ ஆர்டர் வந்து குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல். ஓகே, இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். I bought 5 nice, big, old, round, red Indian chair. இதுல 5ங்கிறது குவான்டிட்டியை குறிக்கும், நைஸ்ங்கிறது குவாலிட்டியை குறிக்கும், பிக்ங்கிறது சைஸை குறிக்கும், ஓல்டுங்கிறது ஏஜை குறிக்கும், ரவுண்டுங்கிறது ஷேப்பை குறிக்கும், ரெட்டுங்கிறது கலரை குறிக்கும், இந்தியனுங்கிறது ஆரிஜின். ஆரிஜின்னா அது எங்க இருந்து வந்தது, ஒரிஜினலா அது எங்க இருந்து வந்தது தான் ஆரிஜின். அண்ட் மெட்டீரியல் என்ன, மெட்டீரியல் வந்து சேர், அந்த ஆப்ஜெக்ட் அதுதான் மெட்டீரியல்னு சொல்றோம். ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான கிளாசிபிகேஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் காமன் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ காமன் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா, உங்களோட காமன்
அதாவது காமன் ஃபீலிங்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் குட், பேட், ஸ்மால், லார்ஜ், ஹாட், கோல்ட், இந்த மாதிரி காமன் அட்ஜெக்டிவ்ஸ், காமனா இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸோ காமனா இருக்கிற ஃபினாமினாவையோ நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா யாருக்கு அந்த விஷயமோ இல்ல அந்த திங்கோ வந்து சொந்தமாகுது, அதுதான் பொசசிவ். பொசசிவ்னா who possesses it. சோ யார் வந்து அந்த பொருளுக்கு வந்து சொந்தக்காரங்க அந்த மாதிரி. சோ காமன் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து my, your, his, her, its, our, their. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். The tea is good. The tea is good. இதுல நம்ம பார்க்கிறோம் டீங்கிற ஒரு நவுன் வந்து எப்படி இருக்கு, குட். சோ அட்ஜெக்டிவ் வந்து இந்த டீங்கிற நவுன் வந்து குட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. செகண்ட்லி, தட் இஸ் மை கம்ப்யூட்டர். தட் இஸ் மை கம்ப்யூட்டர். சோ கம்ப்யூட்டர்ங்கிற நவுனை யாரோடது அப்படிங்கறத வந்து மைன், அதாவது மை அப்படிங்கிற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ப்ரிபோசிஷனுக்கு மூவ் ஆவோம். சோ ப்ரிபோசிஷன் வந்து ஒரு நவுன், ஒரு ப்ரோனவுன், இல்ல ஒரு வேர்ட் ஆர் ஒரு ஃப்ரேஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். ஒரு நவுனுக்கும் ஒரு ப்ரோனவுனுக்கோ ஒரு வேர்டுக்கோ இல்ல ஒரு ஃப்ரேஸுக்கோ இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்க என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 3 முக்கியமான கேட்டகரி நம்ம பார்ப்போம். prepositions of time, prepositions of place and preposition of movement. இதுல நம்ம அதுக்குள்ள இருக்கிற காமன் கேட்டகரிஸையும் நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க இந்த ப்ரிப்போசிஷனை வந்து நல்லா கவனிங்க, ஏன்னா இதுலதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட். இதுதான் வந்து நிறைய நுவான்சஸ் இருக்கு, நுணுக்கங்கள் இருக்கு. அதனால இதை நல்லா கவனிங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். சோ ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம்னாலே ஒரு குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் தான். ப்ரிப்போசிஷன்னாலே ஒரு விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணுது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுது. அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம், பிளேஸ் ஆர் மூவ்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. சோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம்னு வரும்போது டைம் ரெஃபரன்ஸ் இன் அ சென்டென்ஸ். சோ வந்து இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் எந்த டைம்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரொம்ப காமனான ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் வந்து இன், ஆன், at, since, for, during. ஓகே, இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப காமனா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற at, on, in இந்த மூணும் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா கத்துக்கணும், ஏன்னா இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ prepositions of time ன்னு பார்க்கும்போது at அப்படிங்கிற preposition-ஐ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டைம், அதாவது எக்ஸாக்டா அந்த டைம்னு தெரியும் போது நம்ம at யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 PM, 8 AM, 10 PM, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா எக்ஸாக்டா அந்த டைம் இருக்கும்போது நம்ம at யூஸ் பண்ணுவோம். ஆன்ங்கிறது வந்து மோஸ்டா டேஸ் அண்ட் டேட்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் டேஸ் அண்ட் டேட்ஸை வந்து குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர், பொங்கல், ஆர் 25th of March, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த மாதிரி டேஸ் அண்ட் டேட்ஸை வந்து ஆன் யூஸ் பண்ணி ஆன் ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னுங்கிறது வந்து லாங்கர், ரொம்ப நம்மனால வந்து எக்ஸாக்டா எந்த டைம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நீடிச்ச டைம் வந்து நம்ம இன்ன யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம். So in October, in summer, in the future, in the past, in a year, இதெல்லாம் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உதவும். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். The school starts at 8 PM. இங்க வந்து 8 AM-ங்கிறது வந்து கரெக்டா டிஃபைன் ஆயிருக்கு. சோ எக்ஸாக்ட் டைம் இருக்கிறதுனால நம்ம at யூஸ் பண்றோம். I ate cake on Monday. So மண்டேங்கிறது ஒரு டேவை குறிக்குது, அதனால நம்ம ஆன் யூஸ் பண்றோம். He plans to move abroad in the future. So futureங்கிறது வந்து நமக்கு அந்த எக்ஸாக்ட் டைம் ஸ்பெசிஃபை ஆகாததுனால நம்ம இன்னுங்கிற ப்ரெபோசிஷனை யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸுக்கு மூவ் ஆயிடுவோம்.
நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சரை வந்து நோட் பண்ணி வைங்க. ஓகே, நம்ம இப்ப ஆன்சர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், the examination starts at 8 AM என்ன ஸ்பெசிஃபிக்கான டைம் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட், the hotel is open since 1994. ஸோ சின்ஸ்ங்கிற ப்ரப்போசிஷன் வந்து ஒரு விஷயம் எக்ஸாக்டா எப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அது இருக்கிறது தான் நம்ம சின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சின்ஸ் வந்து யூஸ்வலா வந்து ஒரு இயர் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா வந்து அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், அந்த விஷயம் எக்ஸாக்டா எப்ப ஸ்டார்ட் ஆச்சுங்கிற அந்த டீடைல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்பதான் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா பாஸ்ட்ல ஒரு ஈவெண்டா ஒரு விஷயமா ஆரம்பிச்சு அது இன்னைய வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கும் போது சின்ஸ் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். இதுலயே நிறைய நிட்டிகிரிட்டிஸ் இருக்கு, சில நுணுக்கங்கள் இருக்கு. பட் இது சிம்பிளா இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம ப்ரப்போசிஷன் கான்டெக்ட்ல படிக்கும் போது. ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து சின்ஸ். அடுத்து, the play will be staged on the Republic Day. ஓகே, இப்போ இதுல ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் டே, அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டே குறிக்குது. சோ நம்ம ஆன் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து, the speech will last for another 4 hours. ஓகே, அடுத்து நம்ம prepositions of place போயிடுவோம். ஸோ prepositions of place வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் இல்ல ஒரு லொகேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணவோ ரெஃபர் பண்ணவோ உதவும் ஒரு சென்டென்ஸ்ல. ரொம்ப காமனா யூஸ் பண்ற prepositions of place வந்து in, on, between, behind, under, over, near, across, through. ஓகே, இதுல காமனா வந்து கன்ஃபியூஸ் ஆகுற ரெண்டு எலிமெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன் அண்ட் இன். ஆன் எங்க யூஸ் பண்ணணும், இன் எங்க யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆன்னு வரும்போது நீங்க ஆன் ப்ரப்போசிஷன் யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும். அதாவது அந்த மேல் தடத்துல வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I was on the road. நான் ரோட்டு மேல இருக்கேன், நான் ரோட்டுக்குள்ள இருக்க முடியாதுல்ல, சோ நான் ரோடு மேல இருக்கேன். சோ அப்போ வந்து நீங்க மேல இருக்க சர்ஃபேஸ்ல இருக்கிறங்கிற போது நீங்க வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், the book is on the table. புக் வந்து டேபிளுக்கு மேல அந்த சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா நீங்க ஆன் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ உள்ள இருக்கும், ஒரு இன்னொரு விஷயத்துக்குள்ள இருக்கிறதா வந்து இன். சோ இட்ஸ் இன்சைட், உள்ள இன்னொன்னுக்குள்ள, இட்ஸ் இன்சைட் சம்திங். சோ தென் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the book is in the drawer. சோ drawerக்குள்ள அந்த புக் இருக்கு, சோ we use in. ஓகே, நம்ம இப்ப எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆயிடலாம். வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர்ஸை பார்ப்போம். The crow built a nest on a tree. ட்ரீக்கு மேல அந்த ட்ரீயோட சர்ஃபேஸ்ல ஒரு crow வந்து நெஸ்ட பில்ட் பண்ணுது. சோ நம்ம இங்க ஆன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், my mother lives in a city. அவங்க சிட்டிக்குள்ளதானே இருக்காங்க. சோ சிட்டி வந்து ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ளதான் இருக்காங்க. சோ இன் வரும் செகண்டுக்கு. நெக்ஸ்ட், the boat sailed across the river. So across னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோட நம்ம கிராஸ் பண்ணும்போது we move across the road. So அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல the boat sailed across the river. Next example, Raj put a jacket over his shoulder. அதுக்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேலயோ இல்ல சப்ஜெக்ட் மேலயோ யூஸ் பண்றதா over. Putting something over it. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் preposition ஆன preposition of movement போவோம். சோ preposition of movement வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான மூவ்மெண்ட்டை காட்டுது. ரொம்ப காமனா யூஸ் பண்ற prepositions வந்து to, into, towards, away from. Examples, the ball fell into the river. ரிவருக்குள்ள பால் விழுந்துருச்சு. ஓகே, the car moved
towards a signal. Towards ன்னு சொல்லும்போது உன்னை நோக்கி போறதுதான் வந்து towards. So the car moved towards a signal. Okay. இப்போ நம்ம verbsக்கு மூவ் ஆயிடுவோம். நம்ம வந்து verbs புரிஞ்சுக்கிறதுக்கு verbs ரொம்ப சிம்பிள் தான். So verbs வந்து நீங்க ரெண்டு வகையில புரிஞ்சுக்கணும். So verbs பேசிக்கா என்னன்னா அது ஒரு ஆக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். So verb ஆனா வந்து verbs வந்து ரெண்டு விஷயத்தையுமே வந்து குறிக்கும். Verbs express an action or a state of being. So state of being அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கிட்ட இருக்கிற feeling, condition or being. அதாவது I am happy. I am happy. இந்த இதுல நான் ஹாப்பியா இருக்கேன். என்னோட ஸ்டேட் வந்து என்னோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து நான் சந்தோஷமா இருக்கேன். இதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கறத நம்ம குறிக்கிறோம். So action verbs அப்படின்னு என்னன்னா verbs that describe an action. ஒரு செயலை வந்து டிஸ்கிரைப் பண்றதா verb, action verb. காமனா எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா run, jump, eat, write, sing. இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ்ங்கிறது வந்து டு பி அப்படிங்கிற வேர்ப்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸ்டேட் ஆஃப் பீயிங்கிற வேர்ப்ஸ் வந்து டு பி அப்படிங்கிற வேர்ப்ஸ் டிஸ்கிரைப் பண்ணும். இந்த டு பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வர். இதுதான் டு பி வேர்ப்ஸ். இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதாவது நான் சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து அமைதியா இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல டு பி வேர்ப்ஸ் டிஸ்கிரைப் பண்ணும் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மூவ் ஆகும். I ran across the ground. I ran across the ground. I am hungry. ஓகே, இப்போ நம்ம adverbs அப்படிங்கிறதுக்கு போவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி adjectives பார்த்துப்போம். adjectives வந்து ஒரு noun டிஸ்கிரைப் பண்ணும். அதே மாதிரி adverbs வந்து ஒரு verb, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற verb டிஸ்கிரைப் பண்ணும். அந்த verbக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். எப்படி adjective வந்து ஒரு நவுனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ, ஒரு நவுனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ, அதே மாதிரி adverbs வந்து ஒரு verb வந்து டிஸ்கிரைப் பண்ணவும் ஒரு verbக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்க உதவும். உங்க ஸ்கிரீனை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் நான் கொடுத்திருக்கேன். இந்த adverbs வந்து நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். Adverbs of manner, adverbs of time, adverbs of place, adverbs of degree or frequency. இந்த கிளாசிபிகேஷன்ஸ்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் போட்டு நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ இல்ல உங்களுக்கு வந்து என்ன முக்கியமா இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாசிபிகேஷன்ஸ் பார்ப்போம். நிறைய கிளாசிபிகேஷன் கொடுக்கறதுனால நான் இதை சொல்றேன். நீங்க கிளாசிஃபைடா படிக்கும் போது உங்களுக்கு அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நம்ம இவ்வளோ கிளாசிபிகேஷன்ஸ் எடுத்துட்டு வரோம் நம்ம லெக்சர்ல. ஓகே, நம்ம போலாம் adverbsக்குள்ள. ஸோ adverbs of manner அப்படின்னா என்னன்னா, மேனர் அப்படின்னாலே எப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு, மேனர்ஸ் லைக் எப்படி நீங்க வந்து இருக்கணும், எப்படி இருக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். adverbs of manner, how something happens, எப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறத நமக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரமா, மெதுவா, இல்ல வந்து கிரேஸ்ஃபுல்லா, இந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்க மாதிரி. ஸோ சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் வந்து she danced gracefully. அவங்க எப்படி ஆடினாங்க, ரொம்ப அழகா ஆடினாங்க. she danced beautifully, அந்த மாதிரி. ஓகே, adverbs of timeங்கிறது வந்து எப்போ எப்போ ஒரு ஆக்ஷன் நடந்தது அப்படிங்கறத நமக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு, நேத்து, இதுக்கப்புறம், அந்த மாதிரி. now, later or yesterday. so for example I will call you later. நான் உங்களுக்கு எப்ப கால் பண்ணுவேன், அப்புறமா. I will call you later. ஓகே, adverbs of placeக்கு போயிடுவோம். adverbs of place வந்து ஒரு ஆக்ஷன் எங்க நடக்குது அப்படிங்கறத நமக்கு சொல்லும். so for example here, there, everywhere. example he looked everywhere for his keys. அவர் எங்கெல்லாம் அவர் கீஸை தேடினாரு, எல்லா இடத்துலயும் தேடினாரு. he looked for his keys everywhere. ஓகே, adverbs of degree or frequency. so இது வந்து எவ்வளோ frequent-ஆ,
எவ்வளவு ரெப்படிட்டிவா இல்ல ஃப்ரீக்வெண்டா ஒரு ஆக்ஷன் நடக்குதுங்கிறத நமக்கு உணர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ், நெவர், சம்டைம்ஸ் இந்த மாதிரி. சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் she always arrives on time. what does she do? அவங்க எப்ப வந்தாங்கனாலும் அவங்க டைமுக்கு தான் வருவாங்க அந்த மாதிரி. ஓகே, நம்ம இப்போ கன்ஜங்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். சோ கன்ஜங்ஷன்ஸ் என்னன்னா, கன்ஜங்ஷன்ஸ் ஒரு கனெக்டிங் எலிமெண்ட். சோ கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸையோ ஃப்ரேசஸையோ இல்ல கிளாஸஸையோ வந்து இணைக்க உதவும். சோ இதுல வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். ஃப்ரேசஸ்னா வந்து ஜஸ்ட் சிம்பிளா, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிற ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மாதிரி ஃப்ரேசஸ். கிளாஸஸ் அப்படின்னா, கிளாஸ் வந்து அதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. நம்ம இந்த லெக்சருக்கு சிம்பிளா கிளாஸ்னா வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா ஒரு வேர்ப் இருக்கும். சோ வேர்ப் இருக்கிற ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான் வந்து கிளாஸஸ். கிளாஸ்ங்கிறது இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் கன்ஜங்ஷன் நம்ம பார்க்கும்போது, சோ அதான் கிளாஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அதுல நிச்சயமா ஒரு வேர்ப் இருக்கணும், அதுதான் கிளாஸ். நீங்க ரொம்ப இதுக்குள்ள போக வேண்டாம், ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். சோ கன்ஜங்ஷன்ஸ் வந்து வேர்ட, ஃப்ரேஸ இல்ல கிளாஸஸ வந்து இணைக்க உதவும். ஓகே, இந்த கன்ஜங்ஷன் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். சோ ரெண்டு சென்டென்சஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அப்படி ஏன் நம்ம அதை கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து கன்ஜங்ஷன்ஸ் நமக்கு உணர்த்தும். சோ இதுல வந்து முக்கியமா இந்த லெக்சர்ல நம்ம வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் படிக்க போறோம். சில கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு கன்ஜங்ஷன்ஸ்லயே, பட் வந்து நமக்கு ரொம்ப காமனான யூஸ் பண்றது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான். சோ அதைத்தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சோ யூசுவலா வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னா மோஸ்டா ஒரு ரெண்டு சிமிலரா இருக்கிற ஐடியாஸை கனெக்ட் பண்றதா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, அதாவது ரெண்டு சிமிலரா இருக்கிற ஐடியாஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது நீங்க கமா யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம், நீங்க கவனிங்க. இதுல வந்து பங்க்சுவேஷன்ஸ்க்கு நாங்க தனியா ஒரு லெக்சர் போடுறோம், அதையும் நம்ம பார்ப்போம். பட் ஜஸ்ட் நீங்க கன்ஜங்ஷன் வரும்போது இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல உதவும். சோ இதெல்லாம் கவனிங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த சென்டென்ஸ் வந்து அதுவே இண்டிபெண்டன்ட்டா எக்ஸிஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கிறது தான் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், சோ ரெண்டு தனித்துவமான, ரெண்டு தனியா இருக்கக்கூடிய, தானே இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ரெண்டு கிளாஸ வந்து இணைக்கும் போது நீங்க கமா யூஸ் பண்ணணும். அதை இணைக்கிற இடத்துல கமா யூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சோ நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமானிக் இருக்கு, அதாவது ஒரு சிம்பிள் டிப் இருக்கு. ஃபேன் பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற நிமானிக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் பாய்ஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ எஃப் நம்ம ஒவ்வொன்னா போவோம், ஒரு வேர்டா போவோம். எஃப்னா ஃபார். சோ ஃபார் வந்து நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்குவோம். they bid farewell, comma, for they knew it's their time. சோ அவங்க ஒருத்தர் ஃபேர்வெல் சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க டைம் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி அவங்க டைம் டுகெதர் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அங்க ஃபார் யூஸ் பண்றோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ நம்ம கனெக்ட் பண்றோம். சோ மோஸ்டா வந்து நம்ம கமா கொடுக்குறோம் இங்க ஃபார்ல, அத கவனிங்க. அடுத்து வந்து and, I like tea and coffee. and உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயங்களை லிங்க் பண்றதா and, I like tea and coffee. nor வந்து they neither ate nor drank. ரெண்டு நெகட்டிவ் சென்டென்சஸ் இணைக்கிறதுக்கு nor உதவும். சோ n nor, they neither ate nor drank, ரெண்டு நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து இணைக்க உதவும். அடுத்து பட், பட் வந்து ஒரு கண்டிஷனை வந்து குறிக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் she left home late but reached office on time. she left home late but reached office on time. ஓகே, அடுத்து ஆர். ஆர் வந்து நமக்கு ஒரு சாய்ஸ கொடுக்கும். we can learn Java
ஆர் பைத்தன். ஸோ 2 சாய்ஸை நமக்கு கொடுக்கும். எட் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் இல்ல நெகட்டிவ் சுச்சுவேஷனை குறிக்கும் மோஸ்டா. இல்லைன்னா வந்து ஒரு சென்டென்ஸ் முன்னாடி ஒன்னு இன்டென்ட் பண்ணும், அதை மாத்துற மாதிரி, அதாவது அதோட எஃபெக்ட் இல்ல கான்சிக்வன்ஸ் வந்து வேறவா இருக்கிற மாதிரி தான் எட் பண்ணும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கமல் wore his raincoat yet he got wet. சோ அவர் கமல் ரெயின்கோட் போட்டிருந்தாரு, ஆனாலும் அவரு நனைஞ்சிட்டாரு. அந்த ஆனாலும்ங்கிறதா எட். ஓகே, லாஸ்ட் ஒன் so. so வந்து the road was blocked so we could not come to work. ஏன் ஒரு விஷயம் நடந்தது, சோங்கிறது வந்து மோஸ்டா ஒரு விஷயம் ஏன் நடந்ததுங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ இதுதான் ஃபேன் வாய்ஸ். அந்த எக்ஸாம்பிள் அண்ட் இதோட அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரிமெம்பர், இந்த ஃபேன் வாய்ஸ் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். அது வந்து ஒரு கிளாசிபிகேஷன். இது வந்து நம்ம கொடுத்திருக்கிற காரணம் வந்து இதுதான் மோஸ்ட் கன்ஃபியூசிங் பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம லாஸ்ட் டெஸ்ட் யோர் நாலேஜ், இதுதான் உங்க லாஸ்ட் டெஸ்ட் யோர் நாலேஜ். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை நோட்ல நோட் பண்ணிங்க. நம்ம அடுத்த இன்னும் சில நொடிகள்ல ஆன்சர்ஸை பார்ப்போம். ஓகே, நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். ரத்னா could neither hear nor see ரீதா. இதுல வந்து ரத்னா ரீதாவை பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. சோ இங்க வந்து ஒரு ரெண்டு நெகட்டிவ் ஃபினாமினாவை நம்ம கனெக்ட் பண்றோம். ரத்னா could neither hear nor see ரீதா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். The projector was broken. The projector was broken, yet they finished their presentation. Projector உடைஞ்சிருக்கு, இருந்தாலும் அவங்க பிரசன்டேஷன் அவங்க முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து yet குறிக்கும். அடுத்து, it was raining, so Ramesh took his umbrella. ஏன் ரமேஷ் அவர் அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு போனாரு, ஏன்னா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. It was raining, so Ramesh took his umbrella. அடுத்து, they laughed for they knew their project is successful. ஏன் அவங்க சிரிச்சாங்க, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. so far நம்ம ஃபினாலேக்கு வந்துட்டோம். இன்டர்ஜெக்ஷன்ஸ், the last parts of speech நம்ம இந்த லெசன்ல கத்துக்க போறது. இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு எமோஷனையும் ஒரு எக்ஸ்பிரஷனையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். காமனா யூஸ் பண்ற இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து அலாஸ், பிராவோ, அவுச், ஊப்ஸ், இந்த மாதிரி ஒரு இமோஷன் இல்ல ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாவ், that palace looks beautiful. Wow, that is a beautiful tree. அந்த மாதிரி. அலாஸ், I wish it rains today. So ஒரு இமோஷன் இல்ல ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இன்டர்ஜெக்ஷன்ஸ் உதவும். ஓகே, வெல் டன், கிரேட் ஜாப். வீடியோவோட எண்ட் வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த லெக்சர் உங்களுக்கு வேணும்னா திரும்ப பாருங்க. நீங்க இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸ் கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தா பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிங்க. நீங்க இந்த லெக்சர்ஸ் கவனிக்கிறதுக்கு, இந்த லெக்சர்ஸ் நீங்க பாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க ஒரு வீடியோலயே அந்த என்டையர் டாபிக்கை வந்து ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிடுவீங்க. சோ ஆல் தி பெஸ்ட், வெல் டன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நீங்க ஏதாவது டிஸ்கவர் பண்ணிருக்கீங்கன்னா அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். தேங்க்யூ so much.